ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விபின் தாஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் குருவாயூர் அம்பலநடிகள் அப்படிங்கிற அந்த படம். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. பட் அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் செட் ஆகாமல் பிரேக்கப் ஆகிடுது. ஸோ பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் சரி அடுத்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. அப்படி கல்யாண நெருக்கத்தில் தான் தெரிய வருது இந்த ஹீரோவுக்கு. அதாவது இவர் கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணோட அண்ணன் தான் ஏற்கனவே இவர் கூட பிரேக்கப் ஆன பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், நம்மளும் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதே ஒரே ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதே பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இந்த இதெல்லாம் செட் ஆகாது, ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி தப்பாக வந்து பொருளையை கலப்பி விட்டுறாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அந்த நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அண்ணனை தானே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கு, அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம், ஸோ நம்ம இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, இவர் ஏற்கனவே வந்து இவரை பற்றி தப்பாக பொருளையை கலப்பிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இவருக்கு வந்து எதிராக திரும்புது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க செம்ம காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஆஃபில் எனக்கு ரொம்ப வளவலையாக அப்படியே வந்து எது ஓட்ட தெரியாமல், செகண்ட் ஆஃப் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க காமெடி படத்துக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.